இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல யார் கெஸ்ட்னு சொல்லிடலாம். தமிழ் சினிமாவில் பல வித்தியாசமான திரைப்படங்களில் நடித்து வரும் நடிகர் திரு விநாயகராஜ் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் விநாயகராஜ். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். உங்களுடைய சமீபத்திய ரிலீஸ் லைன்மேன் நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்சஸ்லாம் வந்துச்சு சார்? எவ்வளோ ஹாப்பி நீங்கள்? இல்லை, ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அந்த படம் வந்துட்டு தூத்துக்குடி உப்பளம் பேஸ் பண்ணி எடுத்தது. அங்கே உள்ள ஒரு உண்மை சம்பவம்னு சொல்லுவாங்க, அந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்தாங்க. ஸோ அதில் ஒரு வில்லன் மேட்ரு, வில்லனா தூத்துக்குடி பேக்ட்ராப்பில் வரக்கூடிய வில்லன்ற போது ஒரு ஓல்டு கெட்டப் அது மாதிரி இருந்தது. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஓடிடியில் தான் அது ரிலீஸ் பண்ணாங்க. பட் படம் நல்ல ரெஸ்பான்ஸு, மக்கள் மத்தியில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. எனக்கும் வந்துட்டு நிறைய டைரக்டர்ஸ்லேருந்து கால் வந்தது, வாழ்த்து சொன்னாங்க. தென் அது மூலமாக படங்களும் இப்போ நிறைய கிடச்சிருக்கு. பட் ஆனால் இந்த படத்துக்காக நடிக்க போனப்போ டேரக்டர் உங்களை ஒரு வேற ரோலுக்கு கூப்பிட்டு அங்கே சர்ப்ரைஸ் பண்ணி வேற ரோலுக்கு மாற்றி விட்டாரா? ஆமாங்க. அவர் என்ன கதை சார்? அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, டேரக்டர் அந்த படத்துக்கு தாடி வளர்க்கணும்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக அந்த டைமில் இன்னொரு படம் நடந்துட்டு இருந்தது, திருவின் குரல்னு ஒரு படம். அது இன்ஸ்பெக்டர் ரோல். பட் அதுவும் புது டேரக்டர் தான், லைக்கா கம்பெனி. பட் அதுக்கு தாடி வைக்க முடியாது. பட் இந்த படத்தை தாடி வச்சாகணும். ஸோ வழி இல்லாமல் கன்வின்ஸ் பண்ணி இந்த டேரக்டர்கிட்ட ரைட்டு தாடி வச்சு அந்த படத்துக்காக ஒரு சந்தனம் வச்சு மாலையெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸ்பாட்டுக்கு போன பிறகு அவர் இல்லை, வேறு ஒரு கேரக்டர் பண்ணலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கன்ஃபியூஸ் பண்ணி விட்டார். அப்போ அதுக்கப்புறம் பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த கேரக்டர் திருப்பி பண்ணி, பட் இந்த கேரக்டர் வந்து அவ்வளோ நல்ல டெப்த்தான கேரக்டர், ஒரு மெச்சூர்டான கேரக்டராக இருந்தது. பண்ணோம், நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிது. பட் டேரக்டர் அந்த இடத்துல ஏதோ ஒரு அவருக்கு அங்கே ஏதோ சின்ன கன்ஃபியூஷன்லையோ இல்லை வேறு ஆர்டிஸ்ட்டு போடலாமான்னு நினச்சிடறாரோ தெரியல. பட் வேறு ஒரு கேரக்டரை சஜஸ்ட் பண்ணி நம்ம முடியாதுன்னு சொன்னதுனால இந்த கேரக்டர் திருப்பி பண்ணோம். ஒருவேளை இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு? இல்லை, நம்ம கேரக்டர் தான். நம்ம கேரக்டர் சூப்பர், நம்ம கேரக்டர் தான். அதே மாதிரியே சார், இந்த லைன்மேன் மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கும்ல ஷூட்டிங் ஸ்பாட்லயே? இந்த ஒரு நாள் மறக்க முடியாத ஒரு நாளாக இருந்துச்சுன்னா அது என்ன நாள்? இல்லை, ஆக்சுவலாக அது உப்பளம் ஏரியாவில் ஷூட் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஏன்னா ஒரு 10 மணிக்குள்ளே காலையில் அவங்க வந்து வேலை பார்க்குறத நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா கீழே வந்து ஃபுல்லாக சால்ட் இருக்கும், மேலே சன்லைட்டுன்னா இதெல்லாம் போயிடும். அந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் அதை மீறியும் அதில் லைட்டிங் பண்ணுறது, கேமரா பண்ணுறது அவ்வளோ கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம அது ரொம்ப சவாலாக தான் இருந்தது. ஏன்னா அதுக்குள்ளே நடக்கணும், அந்த உப்பளத்தில் நடக்கணும், கிழிச்சு எடுத்துரும், காலெலாம் பிளட்டு வந்துடும். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு அது தண்ணிக்குள்ளே நடக்க வேண்டியிருந்தது, அந்த இதில் நடக்க வேண்டியிருந்தது. ஸோ அது ஒரு ரிஸ்கியானதாக இருந்தது. பட் சுவாரஸ்யமான ஒரு விஷயந்தான், த்ரில்லிங் தான். இல்லைங்க, என்ன சார் ரொம்ப ரிஸ்கான மேட்டர்லாம் ஜாலியாக இருந்துச்சு? இல்லைங்க, நடிக்கன்னு வந்தாச்சு. பட் அது தத்ரூபமாக வரணும்னா நம்ம we have to do something right. ஓகே. ஸோ லைன்மேன் படம் வந்து நிறைய நல்ல நல்ல ரெஸ்பான்சஸ், ரிவ்யூஸ் எல்லாமே ஆன்லைன் சோஷியல் மீடியாலாம் வந்துச்சு, இன்க்ளூடிங் உங்களோட ஆக்டிங் தாண்டி எல்லாமே சேர்த்து வந்திருந்தது. பட் உங்களுக்கு எது பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது? உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? சயின்டிஸ்ட் வந்து இன்வைட் பண்ண ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணியிருந்தார். அதை பேஸ் பண்ணி தான் கதை ஆரம்பித்தது. பட் அந்த உப்பளத்தில் ஒரு கங்காணிங்கிற கேரக்டர் வில்லனாக இருப்பான். அந்த கேரக்டர் வந்து மக்களை வந்து கொத்தடிமை மாதிரி வச்சுருப்பார். ஒரு 8 மாதம்தான் அங்கே வந்துட்டு வேலை இருக்கும், 4 மாதம் சுத்தமாக வேலையே இருக்காது. மழை சீசனால் வேலை இருக்காது. இந்த 4 மாதமும் அவங்களுக்கு வந்துட்டு கஷ்டம், சம்பாத்தியம் இருக்காது. இவன் என்ன பண்ணுவான்னா, வட்டிக்கு காசு கொடுத்துட்டு திருப்பி அந்த காசுக்காக திருப்பி 8 மாதம் அவங்ககிட்ட வேலை பார்க்கணும். ஸோ அந்த ஒரு ஊர் வந்து வெளியிலே தெரியாத அளவுக்கு ஒரு கொத்தடிமை மாதிரி ஒரு சூழல் தான் இருந்தது. ஸோ அந்த கேரக்டர் பண்ணும்போது கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது பிடிச்சி தான் பண்ணும். பட் அதுக்காக அந்த ரோலுக்காக நீங்கள் உங்களோட மேனரிசம்க்கு ஏதோ ரெஃபரன்சஸ்லாம் எடுத்தீங்களா சார்? எங்கே? இல்லைங்க, அது வந்து என்னென்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளுங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அது சில பேர் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆளுங்களுடைய கேரக்டரை சூஸ் பண்ணி அது அவங்க எப்படி போயிருக்காங்க வந்திருக்காங்கலாம் பார்த்துட்டு, அதுக்கு ஒரு சின்ன சின்ன வில்லன்னா ஒரு ஏதாவது ஒரு இது வேணும் இல்லையா, மேனேஜம் பண்ணுறதுக்கு. அது சுருட்டு எடுத்து அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதான் ஃபஸ்ட் டைம் நான் அடிக்க ஆரம்பிக்கிறேன். பட் அதெல்லாம் சுருட்டு குடிச்சிங்கன்னா ஒரு செகண்டில் அப்படி தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு இது இருந்தது அது ஆக்சுவலாக. ஸோ சவாலாக தான் இருந்தது. பட் அது பண்ணதுனால எனக்கு வந்துட்டு நல்ல பேர் கிடச்சிருக்கு. அந்த கஷ்டப்பட்டது எனக்கு தெரியல. இப்போ இந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் விட்டிங்களா அந்த பழக்கத்தை? இல்லைங்க, அது அந்த ஸ்பாட்டோட கேரக்டரோட விட்டாச்சு. ஆமாம், அது முடியாதுங்க. கண்டிப்பாக சுருட்டு சிகரெட்டு கூட குடிச்சிருவோம் மனுஷன். பட் சுருட்டு குடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. போக உள்ளே போயிடுச்சுன்னா உடனே ஒரு மாதிரி இதாகிடும், தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். நின்று நீங்கள் வந்து
ஸ்பாட்டில் பேசுறது கூட முடியாது, டயலாக் பேச முடியாது, நிற்க முடியாது, அப்படியே இதாக இருக்கும். பட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன்னு சொல்றீங்களா சார் ஒரு கேரக்டருக்காக, பட் அங்க டைலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க, ஆன் ஸ்பாட் உங்களுக்கு டஃப்பா இருந்திருக்குமே சார்? இல்ல அப்படி இல்ல அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டேன், நான் மேனேஜ் பண்ணியாச்சு. பட் அந்த கேரக்டர் அப்படி ஒரு மாதிரி கண் ஒரு மாதிரி இருக்கும், இது இருக்கும், அந்த மாதிரி கெட்டப் இருந்ததுனால அது எனக்கு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சது. ஓகே ஓகே. தப்பா தெரியும். அதே மாதிரி ஒரு வில்லன்னாலே வந்து நிறைய ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கும். ஹீரோக்கு ஏத்த மாதிரி ஹீரோக்கு அப்படியே ஆப்போசிட்டாவே அவருக்கு எவ்வளோ ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே வில்லனுக்குமே ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கும். இந்த மூவில என்ன மாதிரி சீன்ஸ்லாம் இருந்துச்சு உங்களுக்கு? ஆப்போசிட்ல ஹீரோ அப்படின்னு அதில் கிடையாது. என்னன்னு கேட்டாக்கா, அந்த ஒரு கேரக்டர் ஒரு ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறான், அதை கொண்டு வந்துடும் நினைக்கிறான். ஏன்னா அவங்க ஃபேமிலி அதுக்காக பாதிக்கப்பட்டிருக்கு, மக்கள் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் இருந்தால் மக்கள் வந்துட்டு சேஃப் ஆயிடுவாங்கன்னு நினச்சி அவன் பண்ணுறான். இது ஆக்சுவலாக வந்து அப்துல் கலாம் சார் இருக்கும்போது உண்மையாக நடந்த இன்சிடென்ட். ஆக்சுவலாக அது அவர் அப்ரூவ் பண்ணி எல்லாம் ஓகே பண்ண ஒரு இன்சிடென்ட் தான். பட் என்னென்னா அதை வரவிடாமல் பண்ணுறதுக்கு, அதை வந்தால் இவங்களுக்கு ப்ராப்ளம். ஸோ அதனால் அது வில்லன் தான் ஹைலைட்டாக இருந்தது இந்த மேட்டில். இப்போ நான் ஒத்துக்கிட்டது காரணம், இந்த கேரக்டர் பண்ணணும்னு அடமண்டாக இருந்தது காரணம்னா வில்லனை வச்சு தான் மொத்த ஸ்டோரியே இருக்கும். அதனால தான் அப்படி ஸோ அதே மாதிரி ஏதாவது ப்ளூப்பர் சீன்ஸ்லாம் ஞாபகம் இருக்கா சார்? லைன் மேன் ஷூட்டிங்கில் வந்து ஏதாச்சும் ஒரு சீன் லைட்டாக வந்து டேரக்டர் வேறு எதிர்பார்த்து நம்ம வேறு பண்ணி அது சொதப்பலாம் இருந்தாலும் அது எப்படியோ மேட்ச் பண்ணி அந்த மாதிரி ப்ளூப்பர் காட்சிகள்லாம் நடந்துச்சா? இல்லை, ஏன்னா டைரக்டர் வந்து என்ன வேணுன்றதை முதல்ல சொல்லிட்டாரு. பட் நம்ம அந்த கேரக்டராக முதல்ல மாறிட்டோம் உள்ள. அந்த ஏரியாலாம் அந்த ஸ்லாங்காக அது மாதிரி வந்துட்டதுனால அந்த மாதிரி ஒரு தருணம் கிடைக்கல. பட்டு கரெக்டாகவே இருந்தது. மேக்ஸிமம் நான் ஒரு கேரக்டரை வந்துட்டு உள்வாங்கிட்டேன்னா அது ஒன் டேக்லேயே பண்ணி முடிச்சிடுவேன். அது டைரக்டருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி தான் இருக்குமே ஒழிய, இல்லைன்னா இப்போ ஒரு குரூப்பாக இருந்து பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து நடிக்கிறோம் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சொதப்பல் நடக்கும். ஒரு ஆப்போசிட் சைட்லேயோ இல்லை லைட்டிங்லேயோ எதுலேயோ ஒரு பிரச்சனை வரும். அப்படி வந்தாதே ஒழிய அதர்வைஸ் என் கேரக்டர் நான் வந்து கரெக்டாக பண்ணிவிடுவேன். அதனால் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இங்கே வரல. ஓகே. ஸோ பொதுவாக வந்து நம்ம வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிப்போம் ஒரு சீனில். இது பார்க்குறப்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறப்ப இந்த சீன் டெலிட் ஆகிடும். பார்த்தா அது மனசு வருத்தமாக இருக்கும். லேட்டராக யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுவாங்க டெலிட்டட் சீன். அந்த மாதிரி உங்களோட சீன் ஏதாவது டெலிட் ஆயிடுச்சு சார்? நிறைய இருக்கு சார், நிறைய படத்துல இருக்கா? நிறைய படத்துல நிறைய சீன் இருக்கு சார். பட் லைன்மேன்ல இருக்கா? லைன்மேன்ல நிறைய இருக்கு அது மாதிரி. ஆனால் அவங்க ஃபுட்டேஜுக்காக வேற வழி இல்லாமல் அது கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை அதில் உங்களுக்கு பிடிச்ச சீன் ஏதாவது நீங்கள் டெலிட் ஆனதில் இது நம்ம நல்லா பண்ணியிருந்தோம் பெர்ஃபார்மன்ஸ் பட் அது டெலிட் ஆயிடுச்சு அப்படி? பட் இருக்குங்க, ஒரு ஊர் திருவிழா, அதில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸுக்கு லீடு இருக்கும். அந்த வில்லேஜில் அருவா வாயில கடிச்சிட்டு அந்த வேஸ்டியும் அடித்து கட்டிட்டு பண்ணுறது ஒரு நமக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சீக்வன்ஸில் ஒரு 2-3 சீன் ஃபுட்டேஜில் வராமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்க கதைக்காக மட்டுமே பண்ணதுனால கொஞ்சம் ஃபில்டர் பண்ணதுனால போயிடுச்சு. வருத்தமாக வந்து ஒரு பக்கம் மாசா இருந்திருக்கும். கண்டிப்பாக மாசா இருந்திருக்கும். சூப்பர். எனக்கு என்னன்னா நீங்கள் ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரி சாஃப்டாக சாத்விகமாக பேசுகிறீங்க. இங்கே அருவாள்லாம் கடிச்சிட்டு இல்லை கையில் சுருட்டோட பயங்கர மாசா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ரெடி பண்ணுவீங்க? இல்லை அதுதான் திருப்பி ஒன்றுன்னா, நம்ம அந்த கேரக்டர் இப்படி பண்ணணும்னா மாறி தான் ஆகணும். அது மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல லைன் மேன்லயே வந்து நிறைய சீன்ஸ்லாம் வந்து டெலீட் ஆச்சு. அந்த மாதிரி எந்தெந்த படங்கள்லாம் வந்து ஆஹா இந்த சீன் வந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்குப்பா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண சீன்ஸ்லாம் டெலீட் ஆனதுன்னா என்னென்னலாம்? இல்லைக்கு அரசாட்சின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் வந்துட்டு அதுலேயும் சில சீன்ஸ் அந்த மாதிரி போயிருக்கு. பட் எனக்கு ஃபுல்லாக வந்து சிகரம் தொடுங்கிற படத்தில் என்ன டைரக்டர் சொன்னார் அது ஃபுல்லாக எடுத்தார், ஃபுல்லாக ஸ்க்ரீனில் வந்துருச்சு. போலீஸ் கேட்ச் பண்ணிடுவாங்க. போலீஸ் கேட்ச் பண்ணிட்டு அதை என்கொயரி பண்ணுறதுக்கு தலைகளாக கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அப்படி தொங்க விட்டால் கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸுக்கு மேலே அது தலையில் நிற்கணும். கொஞ்சம் இதானாலும் பிளட்டு வெளில வந்துடும், கண்ணு வெளில வந்துடும். அந்த மாதிரி தான் இருந்தது அந்த பொசிஷனில். ஸோ அதை முடிச்சு சீனு திருப்பி உட்காரும்போது விக்ரம் பிரபு சார் தான் ஹீரோவாக பண்ணார். என்கொயரி பண்ணக்கூடிய கான்செப்ட். அப்போது டைரக்டருக்கும் நமக்கும் ஒரு சின்ன சேலஞ்சு வந்தது. என்னென்னா ஒரு 3/4 ட்ராலி போட்ட ஒரே ஷாட்டில் இதை ஒன் டேக்கில் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வேர்ட்ஸ் எல்லாமே இந்த ஏடிஎம் ராபரின்றதுனால அந்த சம்மந்தப்பட்ட டெக்னிக்கல் வேர்ட்ஸாக இருக்கும். அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துகிட்டு பண்ணிவிட்டு ஒரே இதில் பண்ணிட்டோம், ஒன் டேக்கில் பண்ணியாச்சு. பட் அது வந்து படத்தில் சீக்வன்ஸுக்காக என்ன பண்ணால் கட் பண்ணி போடுற மாதிரி இருந்தது. அது ஃப்ரேம் அங்கங்கே வரக்கூடிய சீக்வன்ஸு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஃபீல் ஆகும். ஓகே. ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்டு பார்க்க போன ஒரு இடத்துல அப்படியே வந்து ஆக்சிடென்டலாக ஒரு விஷயம் நடந்துச்சாமே, அது என்ன விஷயம் நீங்களே சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு நடிக்கணும்னு காலேஜில் நான் படிக்கும்போது நடிக்கணும்னு இருந்தது. அப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே இது பண்ணி விடுவாங்க, நீ பண்ணலாம், ஏன்னா அந்த ஸ்டேஜில் எல்லாம் பண்ணுவோதில் நீ பண்ணலாம், நீ சென்னையில் போய் ட்ரை பண்ணலாமேன்ட்டு. அதுக்கு பிறகு நான் இங்கே சென்னைக்கு வந்திருக்கும்போது ஒரு தடவை கற்பகம் ஸ்டூடியோவுக்கு ஒரு வேலையாக ஒருத்தர் பார்க்குறதுக்காக போயிருந்தேன்.
அப்போது ஷூட் நடந்துகிட்டு இருந்தது. டைரக்டர் என்கே விஸ்வநாதன் சொல்லிட்டு கேமராமேன் டைரக்டர், அவர் ஒரு பெரிய கேமராமேன். அந்த அப்படி ஜஸ்ட் என்ன ஷூட் நடக்குது பார்க்க போகலான்னு பார்த்தா ஒரு இது அவர் பார்த்துட்டே இருந்தார். நான் பார்க்க ஒரு நிமிஷம் அப்படின்னாரு. என்னென்னா நடிக்கிறியா, கருப்பு தின்ன கூலியா வந்து நம்ம அதே எண்ணத்தில் இருக்கோம். பட் ஒருத்தர் கேட்குற, பட் நம்ம அதுக்கு அன்னைக்கு இன்சிடென்ட் நடிக்கிறதுக்காக போகல, வாய்ப்பு கேட்குறதுக்காக போகல. பட் எதேச்சியாக ஒரு இன்சிடென்ட் நடந்தது, பண்ணுறேன் அப்படின்ட்டு இமீடியட்டாக அப்போவே பண்ணிவிட்டு ஓகே. அப்போ அதில் டைலாக்லாம் நிறையா இருந்தது, பண்ணோம், இது பண்ணிட்டோம். அந்த மாதிரி அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்த ஒரு விஷயம். ஸோ ஒரு சூப்பராக ஆக்சிடென்டலாக வந்து ஒரு சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சி ஆக்டராக வந்து நம்ம தமிழ் சினிமாவில் என்ட்ரு ஆகிட்டீங்க. அதுக்கப்புறமா சான்சஸ்லாம் எப்படி கிடைக்க ஆரம்பிச்சுது? சான்சஸ் வந்து கண்டினியூஸாக கிடச்சிதா இல்லை ஒரு கேப் வந்து ஃபார்ம் ஆச்சா? இல்லை, கேப் இருந்தது. என்னென்னா நமக்கு வந்து சினிமாவிலே ஃப்ரெண்ட் சர்க்கிள் கொஞ்சம் இருந்தாங்க. ஸோ நான் போயிட்டு ட்ரை பண்ணி எனக்கு கம்பெனியாக ஏறி ஃபோட்டோ கொடுத்து அந்த ஒரு கான்செப்டில் நான் பண்ணலை. தெரிஞ்ச சர்க்கிள் படம் பண்ணும்போது போவேன், அவங்க சர்க்கிள் அவங்க மூலமாக லிங்க் இப்படி நிறைய படங்கள் நான் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 30 படங்களுக்கு மேலே நான் வில்லனா, செகண்ட் ஹீரோவா கேரக்டர் ரோல் நிறையா பண்ணிட்டேன். இப்போது கொஞ்ச நாள் திருப்பி கேப் விட்டுருந்தேன். இப்போ திருப்பி வில்லன் ரோல், கேரக்டர் ரோல் வந்துட்டுருக்கு, பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து இந்த இயரில் ஜூனுக்கு மேலே ஒரு படத்தில் கதை நாயகனா பண்ணுறேன். சூப்பர் சார், பயங்கர ஒரு முன்னேற்றம். இப்போ இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் லீடாக தான் நடிக்க போகிறீங்க. கண்டிப்பாக நடக்கும். கரெக்டாக. பட் ஆனால் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது டேரக்டர்ஸ் வந்து ஒரு கதையோட, நல்ல கதையோட சூப்பராக உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்கன்னா அப்படி நடிப்பீங்களா? இல்லை கண்டிப்பாக பண்ணுவேன் சார். ஓகே. நடிப்புன்னு வந்த பிறகு இது கதை நாயகன் தான், இல்லை வந்து இந்த கேரக்டர் தான் இல்லைங்க, கேரக்டர் அந்த படத்தில் பேசப்படுற மாதிரி இருந்தது, ஸ்கோப் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணுவேன். பட் ஆனால் இப்போ சொன்னீங்களே சார், இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்க இந்த ஆக்சிடென்டலாக ஒரு படத்தினுடைய வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு, அது என்ன படம் சார் ஆக்சுவலி? புதுப்பட்டி பொண்ணு தாயின்னு ஒரு படம். பட் அந்த படத்தில் எதுவும் நீங்கள் நடித்து ரசித்து ஒரு பார்த்த சீன் தியேட்டரில் வரும்போது அது இல்லாமல் போயிருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்காது? இல்லை, அதில் தெரியலைங்க. அதில் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு வேறு மாதிரி என்ன நம்ம சினிமாவுக்குள்ளே வந்துட்டோம், அந்த ஸ்க்ரீன் பிளேஸ் கிடைச்சிருச்சுன்ற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அதை தாண்டி. ஆமாம், அந்த சந்தோஷம் தான் இருந்தது. பட் அந்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்லியிருப்பீங்களா ஊரில் எல்லாரையும் கூப்பிட்டு போயிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே, அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் சொன்ன கண்டிப்பாக எல்லாரும் அது ஒரு ஃபீல் இல்லைங்க, அது எல்லாருக்கும் இருக்க தானே செய்யும். எல்லாரும் கூட்டி போய் காமிச்சோம், அதே மாதிரி என்ன எடுத்தாங்களோ அது ஸ்க்ரீனில் இருந்தது. அப்போ ஒன்றும் ஏமாற்றம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே, அதனால ஹாப்பி தான் ஃபர்ஸ்ட் படத்தில். ஆமாம். ஓகே, இந்த கவுண்டமணி சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் படம் வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த தெரு என்ன வேலைன்னு கேள்வி அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணீங்களா? ஏரியாவில் போய் அப்படிலாம் இல்லை, ஜாலியாக அந்த ஃபர்ஸ்ட் யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார்? இந்த மாதிரி முதல் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நடிச்சு முடிச்சிட்டோம், ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கும் தெரியும், ஆனால் வேற யாருக்கு முதல்ல சொன்னீங்க? இல்லைங்க, அது வீட்டில் தாங்க. எனக்கு ஏன்னா வீட்டில் சப்போர்ட் வந்துட்டு அப்பா இல்லை, அம்மா வந்து ஒரு அவங்க சினிமாவுக்கு போகிறதுக்கு யாருக்கும் பிடிக்காது இல்லையா. பட் அது நடிச்சுட்டேன்னு, ஏன்னா வீட்டுக்கே தெரியாது நான் இங்கே நடிச்சதுங்கிறது. நடிச்சு தான் வீட்டுக்கே போகிறேன், சும்மா எதேச்சியாக வந்த இன்சிடென்ட் தானே. ஸோ அதுக்கப்புறம் சொல்லும்போது எல்லோரும் ஹாப்பி, அப்புறம் பிரதர் சப்போர்ட் அப்படியே வந்து. அதே மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிட்டிங்கல்ல சார், ஆனால் இந்த படம் தான்ப்பா எனக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்துச்சுன்னா அது என்ன படம் சொல்லுவீங்க? சிகரம் தொடு, திருப்பதி, ஆஞ்சநேயா, இது எல்லாமே, நாளைன்னு ஒரு படம் பண்ணேன், ஜங்ஷன் ஒரு படம் பண்ணேன். இது எல்லாமே எனக்கு வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தது. அது மூலமாக நிறைய படங்கள் கிடச்சிது. ஓகே. அதே மாதிரி ஆஞ்சநேயா மூவியோட சான்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி கிடச்சிது? நம்மளோட ஃபேவரட் ஆக்டர் அஜித் சாரோட படம். ஆமாம், அது வந்து டைரக்டர் மகாராஜன் சொல்லிட்டு டைரக்டர், அவர் படம் வல்லரசுன்னு ஒரு படம் பண்ணார். அந்த டைமில் நான் பண்ண முடியல. பட் யாரோ ஃப்ரெண்ட் சர்க்கிள் சொல்லிவிட்டு இது மாதிரி பண்ணணும்னு சொல்லும்போது அவர் கூப்பிட்டு பார்த்துட்டு அது நல்ல ரோல் தான். ஆக்சுவலி மினிஸ்டர் பையன் கேரக்டர், வில்லன் கேரக்டர் தான். அது அஜித்துக்கும் நமக்குமே அந்த இது இருக்கும். பட் பெரிய எபிசோடு படத்தில் மேக்ஸிமம் சீக்வன்ஸ் இருந்தது. ஸோ அதில் பண்ணோம். அதுக்கு பிறகு திருப்பதி கிடச்சிது. எனக்கு ஒரு 6 வருஷம் கழித்து திருப்பதி பேரரசு பண்ணாங்க, டைரக்டர் பேரரசு. அவங்க பண்ணும்பொழுது திருப்பி அஜித் சார் வந்து செட்டுக்குள்ளே வர்றாரு. ஒரு கல்யாண மண்டபத்தில் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, உள்ளே வர்றாரு. வந்துட்டு அந்த படத்தில் பிரமி நடராஜன் இருந்தார், மினிஸ்டராக இருந்தார் ஆஞ்சநேயங்கிற படத்தில். அந்த படத்தில் நீ வந்து மினிஸ்டர் பையனை பண்ணி இதுலேயும் உங்களுக்கு பிரமி நடராஜன் தான் அப்பா அப்படின்னு. இல்லை சார், இதில் வந்து அவர் அதே மினிஸ்டர் தான், பட் வேறு ரோல், நான் ஒரு வில்லன் ரோல் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ அவர் நாவும் வச்சு 6 வருஷம் கழித்து அதை நாவும் வச்சு கேட்குற அளவுக்கு நமக்கு ஒரு இது இருந்தால் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய படங்களில் எதுவும் வாய்ப்பு இருக்கா? உங்களையும் ஏகேவையும் திரும்ப பார்க்க முடியுமா? வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் சார். அதுக்கான சந்தர்ப்பம் அமையணும். இப்போ வந்து ஆஞ்சநேயா திருப்பதிக்கு அடுத்து ஒரு படம்
எனக்கு ஆசை தான் பண்ணணும்னு, அதுக்கான வாய்ப்பு இறைவனும் அஜித் சார் தான் முடிவு பண்ணணும். சூப்பர். பட் அதுக்கப்புறமா சந்திச்சிங்களா திருப்பதிக்கு அப்புறமா இங்க நேர்ல பார்த்துருக்கேன், மீட் பண்ணியிருக்கேன். ஓகே, அது எப்படி இருக்கும் உங்க உரையாடல் சொல்லுங்க. நீங்க தான் அவருடைய இல்லை, அவர் ஞாபகப்படுத்திக்குவாருங்க. நம்ம அது வந்து எப்பவுமே ஏகே சாரை பொறுத்த மட்டும் என்னென்னா எதையுமே மறக்க மாட்டார். எல்லா இன்ஸ்டியூட்டும் இருப்பார், அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு, எல்லாம் பண்ணுவார். பட் நம்ம போய் வாய்ப்புக்குன்னு கேட்க முடியாது இல்லையா. இப்போ அது டேரக்டர் மூலமாக நம்ம பண்ணுறது வேற, ஒரு ஆர்டிஸ்ட்டு போய் ஒரு ஆர்டிஸ்ட்டாக வாய்ப்பு கேட்குறது வேற. பட்டு இப்போ பேன் இண்டியா மூவி ஆகிடுச்சு, ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஆர்டிஸ்ட் வராங்க. நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக பண்ண முடியாது. பட் வாய்ப்புகளுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு படங்கள் கிடச்சிதுன்னா பண்ணி தான் ஆகணும். ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். சூப்பர். பட் இப்போ இந்த ஒரு ரீவைன் மாதிரி போயிட்டு இப்போ திருப்பதி படங்களில் நடித்த ஏதாவது ஒரு மெமரி ஏதாவது இருக்கா சார்? மேபி நீ அவர் கூட நடிச்சதா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பர்சனல் மெமரியாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு மெமரபுளான ஒரு டே திருப்பதியில் இருந்துச்சு சார். திருப்பதியிலேயே நடிக்கும்போது என்னன்னு கேட்டால், நமக்கு அந்த ஃபைட்டு சீக்வன்ஸி இருக்குது. அது நான் ஒரு என்னுடைய ஒய்ஃப், அதாவது கல்யாணம் பண்ண போகிற பொண்ணை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருப்பேன். அது அஜித் கோவப்பட்டு ஃபைட்டாக லீட ஆரம்பிக்கும். அது அப்படி எட்டி உதஞ்சி இது பண்ணணும். நான் பட்டு வேஷ்டி பட்டு ஷர்ட்டு, ஸோ உள்ளே எதுவும் பேடு எதுவுமே வைக்கல. அது இது வைக்காமல் அந்த ஒரு ஆர்வத்தில் பண்ணியாச்சு. ஒரு எட்டி உதஞ்சி போகும்போது அந்த ரோப் மேலே போயிட்டு கீழே வரணும். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் வந்து இழுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதில் ஏதோ இதாகி ஃபுல்லாக வலிச்சு எடுத்துச்சு. ஸ்கின்னு அப்படியே ஒயிட் ஆகிடுச்சு ஃபுல்லாக. பட்டு ஷர்ட்டு அப்படியே வலிச்சு எடுத்துருச்சு. ஸோ அதை பார்க்காமே திருப்பி அந்த சிக்கெல்லாம் பண்ணி, அதுக்கு பிறகு திருப்பி ஃபைட் வரும், பேக்கில் சேர்லாம் இடிச்சிட்டு போயிட்டுருக்கணும். அதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு சினிமானா அப்படி தான், சம்பாதிக்கணும்னா அப்படி தான் அப்படின்னு அஜித் சார் வந்து சொல்லிட்டு போனார். இந்த மாதிரி இருக்கும், கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும், நம்ம தான் வந்து அதுக்கான இது கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்க தானே செய்யும். அது மறக்கவே முடியாது. ஏன்னா ஃபுல்லாக வலிச்சு எடுத்துருச்சு, 2 கையிலையுமே ஸ்கின்னே இல்லை. அந்த ரோப்பு அப்படியே இதாகிடுச்சு, அந்த அளவுக்கு கிழிச்சிருச்சு. ஆமாம். ஓகே. பட் அதுக்கடுத்து அந்த ஸ்டண்ட் கொடுத்த அந்த அனுபவம் வந்து அடுத்தடுத்த படங்கள்ல உங்களுக்கு அது ரொம்ப கேர்ஃபுல்லாக சார். இப்போ போனாலும் பேடு வைக்கிறது, சீட்டு போடுறது, ரொம்ப எல்லாம் பக்கா பண்ணிட்டு தான் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாம் ரெடி ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் போகிறீங்க. ஓகே, ஏன்னா ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லை சார். அதே மாதிரி இப்போ நிறைய வில்லன் ரோல்ஸ்லாம் வருது இல்லை சார், நீங்கள் வந்து போதும்பா வில்லன் ரோல்ஸ் வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கீங்களா, இல்லை எனக்கு வில்லன் ரோல்ஸ் தான் வேணுங்கிற மாதிரி இருக்கீங்க? இல்லை, வில்லன் ரோல் கிடைச்சா யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ப்ளே பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு லிமிட்டே இருக்காதுங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் அது நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு மேனரிசம் கிடைக்கும், என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு ஹீரோவுக்குன்னா ஒரு லிமிட் இருக்குது, ஒரு ஸ்கேல் இருக்குது, இவ்வளோ தான் பண்ணணும். ஒரு வார்த்தைகள் சொல்கிறதா இருந்தாலும் சரி, அது உங்களுடைய ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கேலுக்குள்ளே தான் பண்ணி ஆகணும். பட் வில்லனுக்கு அது கிடையாது சார். பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தரும் வில்லனாக பண்ணணும் தான் நினைப்பாங்க. அது நீங்கள் ஹீரோஸ் எந்த ஹீரோ கேட்டாலுமே கண்டிப்பாக எனக்கு வில்லன் கிடைச்சா பெட்டராக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு இதாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஏதாவது பெக்யூலியராக பிடிச்ச மேனரிசம் உங்களுக்கு ஏதாவது இருக்கா சார்? மேபி நீங்கள் நிறைய படங்கள் வில்லனா நிறைய கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் பண்ண படங்களில் இந்த ஒரு மேனரிசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பண்ணல. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு இது கிடச்சிருங்க. ஏன்னா அது என்ன கேரக்டர் நம்ம பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கேரக்டருக்கு ஒரு இது எடுப்போம். இப்போது பேசிகிட்டு இருக்கும்போது கிளாஸ் துடைக்கிறது, வேஸ்டில் எப்படி துடைச்சிட்டு பார்க்குறது இருக்கும், ஸ்மோக் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல ஒரு இது கிடச்சிரும். அது பர்டிகுலராக சொல்ல முடியாது, அந்த சீனு அந்த இடத்துக்கிட்ட வர மாதிரி. அதுதான். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம்னா மோஸ்ட்லி டேரக்டர்ஸ் தான் வந்து ஆக்டர்ஸ் மெயினாக வில்லன்ஸ்க்குலாம் வந்து மேனரிசம்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி மேனரிசம் டேரக்டருக்கு வேணும்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஏதாச்சும் படத்தில் மேனரிசம் நீங்களே ஏதாவது டெவலப் பண்ணி அது டேரக்டர் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன தருணங்கள்லாம் இருக்குது. நிறைய படங்கள் சார். இல்லை, இப்போ இந்த லைன்மேன்லேயே நிறைய அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். சிகரம் தொடுவில் பண்ணியிருக்கேன். நான் வில்லனாக பண்ண மேக்ஸிமம் படத்தில் நான் வந்து இந்த ப்ளே எடுத்துக்குவேன். எதாவது ஒரு எல்லாத்தையும் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு கேரக்டர் எப்படி இருக்குமோ அதை ஸ்டடி பண்ண நம்ம தெரிஞ்சிடும், இந்த கேரக்டர்னு தெரியும். அதை ஒவ்வொரு விஷயமும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். அதில் ஏதாவது ஒரு இடத்துல யாராவது பண்ணது கூட பிடிச்சிருக்கும், அதை தூக்கி இதில் ப்ளேஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். அது மாதிரி பண்ணி. ஓகே. பட் ஆனால் நீங்கள் எதாவது மிஸ் பண்ண படங்களுக்கு ஏதாவது லேட்டராக ரெக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? சரி, ஏதாவது ஒரு நல்ல படம், ஓகே இந்த கேரக்டர் மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம கிட்ட வந்துச்சு. எஸ், வந்துச்சு சார். அந்த மாதிரி படங்கள் சொல்ல முடியாது. இப்போது ஆக்சுவலாக என்னென்னா நிறைய படங்கள் அந்த மாதிரி இருக்குது. அது நம்ம வேறு படத்தில் பண்ணிகிட்டு இருந்திருப்போம், அதனால இது டேட் ப்ராப்ளம் வந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சம்பள பிரச்சனைகள் இருக்கலாம், ஏதோ நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி விட்ட பிறகு அந்த படத்தில் அந்த கேரக்டர் பேசப்பட்டுச்சுன்னா வருத்தம் கண்டிப்பாக இருக்கும். மிஸ் பண்ணிட்டோமே. அது நம்மளாம் மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை சூழல் காரணமாக இருக்கலாம்.
பட் எனிவே அது வந்து நமக்கு பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே. ஓகே. பட் அப்போ விட இப்போ இன்னும் கொஞ்சம் பிஸியான டேஸ் இருக்கும்ல சார். இப்போ எப்படி சார் மேனேஜ் பண்ணுறீங்க? இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிறப்போ இன்னொரு ஒரு படம் வாய்ப்பு வரப்போ, ஐயோ அது வேணாம் மிஸ் பண்ணிடக்கூடாது, நம்ம இது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிப்போம் இந்த டேட்ஸையும் அப்படின்ற மாதிரி உங்களோட பிளான்ஸ்லாம் எப்படி சார்? இல்லை, இப்போ கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். மேனேஜர் இருக்காங்க. என்னென்னா நமக்கு மேக்ஸிமம் அது விட்டுறாத அளவுக்கு தான் பண்ணுறேன். கேரக்டர் சூஸியாக அது அந்த கேரக்டரை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி டேட் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது. பட் கெட்டப் சேஞ்சில் ஏதாவது ஒரு சில படத்தில் தாடி வச்சுட்ருப்போம், ஒரு படத்தில் தாடி இல்லாமல் இருக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இது வரும்போது அது டைரக்டருக்கும் நமக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா இருக்கும் டேட்டில். இது அதர்வைஸ் மேக்ஸிமம் கவர் பண்ணுறது தான் பார்க்குறேன் நான். அதே மாதிரி இந்த கெட்டப் பிரச்சனைகள்னால படங்கள்லாம் மிஸ் ஆயிருக்கா? நிறைய படங்கள் இருக்கு. நான் ஒரு படத்துக்கு ஃபுல்லாக தாடி வச்சு பண்ணிட்டு இருந்தேன், இன்னொரு படத்துக்கு வந்து தாடி இல்லாமல் இருக்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி வரும்பொழுது கண்டிப்பாக இது வரதான் செய்யும். ஸோ இப்போ இந்த லைன்மேன் பண்ணும்போது திருவின் குரல் ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். பட் அதுக்கு தாடி இல்லாமல் தான் இருக்கணும். பட் வேறு வழியே இல்லை. அதனால வேறு வழி இல்லாமல் அந்த தாடி கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே போகும்போது வேறு மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவேன். அந்த மாதிரி சிக்கல்கள் வரதான் செய்யும். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்டரோட நடிக்கும் போது லைட்டாக நர்வஸ் ஆயிருக்கீங்களா? ஐயோ இவர் பெரிய ஆக்டர், நம்ம நடிக்க போகிறோம், நம்மளும் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும்னு அந்த நர்வஸ் ஆன தருணங்கள்லாம் நடந்திருக்கா? இருக்குது. ஒரே ஒரு தடவை கேப்டன் கூட நான் ஒரு படம் பண்ண வேண்டிய தருணம் வந்தது. அது அந்த படம் பண்ணும்பொழுது ஸ்பாட்டில் போய் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு ஓகே ஆகிடுச்சு. பட் அவரை பார்த்த உடனே ஒரு மாதிரி அதுவும் ரவுண்ட் ரேலி போட்டு அவர் கூட சீக்வென்ஸ் இருந்தது. ஸோ அதை பண்ணும்போது அவரை பார்த்துட்டு டயலாக்லாம் வந்துட்டு வேறு வேறு வார்த்தைகள்லாம் இருக்கும் டைரக்டர் கொடுத்துருந்தது. பட் அதை அவரை பார்த்து ஒரு பிரமிச்சு பார்த்துட்டு இருக்க ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம அதை அப்படி வார்த்தையில் பேசுகிறோன்னா அப்போது இல்லை, அவரும் இந்த கேரக்டருக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டு தான், இந்த கேரக்டர் அவ்வளோதான், நீங்கள் கேப்டன் பார்க்க வேண்டாம், விஜயகாந்த் சார் பார்க்க வேண்டாம்னு சொல்லி அவர் சொல்லும்போது அதில் கொஞ்சம் டைம் எடுத்து அப்புறம் பண்ணோம் நான் பண்ணேன். பட் அதே மாதிரி இந்த ஆக்டர்கிட்டேருந்து இந்த விஷயம் நான் கற்றுக்கிட்டேன், என்னுடைய நடிப்பு பயணமில் இது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அது எந்த நடிகர்கிட்டேருந்து? எனக்கு வந்து எடுத்துக்கிறதுன்னு சொல்கிற ஒவ்வொருத்தட்டையும் ஒரு பெக்குலியர் இது இருக்குங்க. இப்போ கேப்டன் சாரை பார்த்தா ஒரு விஷயம் இருக்கும், ரஜினி சார்ட்டேருந்து ஒன்று எடுத்துக்கலாம், இப்போ வர யங்ஸ்டர்ஸ்ட்டு கூட நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்க முடியும். அது ஒவ்வொரு விஷயம் நமக்கு எது அந்த இடத்துக்கு அந்த கேரக்டருக்கு தேவைப்படுதோ அந்த இதை எடுத்துக்க முடியும். ஸோ தொடர்ந்து நிறையா ரோல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வில்லன்ஸாகவும் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய நல்ல நல்ல படங்களும் நடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த டயத்தில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, இந்த ஒரு ஆக்டருக்கு நான் வந்து வில்லனாக பண்ணணும் அப்படின்னா எந்த ஆக்டருக்கு நீங்கள் வந்து நடிக்க ஓகே சொல்லுவீங்க? அஜித் சார். அஜித் சார் வில்லனா பக்கா ஹேட்ரிக் போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த ஒரு ஹீரோக்கு நான் அண்ணனா பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா எந்த ஹீரோ சொல்லுவீங்க? அப்படி எதுவும் மைண்ட்ல இல்லை இப்போ. அண்ணனே வேணான்றது வில்லன் தான். நான் ஓகே, தம்பி கூட ஓகேப்பா, நோ அண்ணன் அப்படிங்கிறீங்களா? இந்த ஆர்டிஸ்ட் அந்த ஆர்டிஸ்ட்னு நம்ம கிடையாதுங்க. இது இப்போ ஒரு ஃபெமிலியராக சில ஆர்டிஸ்ட் நம்ம பார்த்துருப்போம், மானசீகமாக ஃபீல் பண்ணியிருந்திருப்போம், அவங்க கூட பண்ணும்பொழுது பண்ணலான்னு சொல்லலாம். மற்ற எந்த ஆர்டிஸ்டோட எந்த கேரக்டரை பற்றி நம்ம அந்த கேரக்டர் வேல்யூபிளாக இருந்ததுன்னா பண்ணலாம். அதே மாதிரியே உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ட்ரீம் டேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, கனவு டேரக்டர்ஸ், கண்டிப்பாக இவங்களோட ஒர்க் பண்ணணும், இவங்களோட ஒர்க் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும்னா எந்தெந்த டேரக்டர்ஸ் சொல்லுவீங்க? மெயினாக மணி சார். வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது, ஏன்னா சொல்லி வைப்போம் சார். கிடைக்க தெரியாது, அது ஒரு இது ஃபீல் இருந்தது. பட் அதர்வைஸ் எல்லா டேரக்டருக்குமே வந்துட்டு ஒவ்வொரு இது இருக்குங்க. இது நம்மளை பொறுத்தவரை இந்த டேரக்டர் அந்த டேரக்டர் பிரித்து பார்க்குறதுல ஒன்றும் இல்லை. பட் ட்ரீம், மேடம் சொன்ன மாதிரி ட்ரீம்னா மனிஷா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ஃபீல் இருக்கும் மனிஷாட்ட ஒர்க் பண்ணணும், அது 2 சீனாவது நடிச்சிட மாட்டோமான்ற ஒரு ஃபீல் இருக்குது. அது நமக்கும் இருக்குது. பட் அதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஓடிடுவோம். பட் ஆனால் அதுக்கான ஆடிஷன்ஸ் எதுவும் அட்டன் பண்ணியிருக்கீங்களா சார்? மணிரத்னம் சார் ஆஃபீஸ் போய்? இல்லை, நான் பார்த்துருக்கேன் மணி சார். இப்போ இல்லை, பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். பட் அதுக்கப்புறம் நான் ஃபாலோப்பில் இல்லை. பட் என்னென்னா அது வரட்டும், அதுக்கான நேரங்கள் வருமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கு சினிமாவில். ஸோ சினிமா கற்றுக் கொடுத்தது என்ன சார்? இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பார்த்தா உங்களுடைய பயணம், சினிமா உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா? சினிமா யாருமே விட்டுறாதுங்க. சினிமா வந்துட்டு கண்டிப்பாக ஒருத்தர் உள்ளே வர்றது கஷ்டம், வந்துட்டாங்கன்னா அவங்களை கண்டிப்பாக அதை காப்பாற்றி தீரும். அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது, எல்லாருக்குமே ஏற்ற இறங்குகள் லைஃப்பில் இருக்க தான் செய்யும், எல்லா லைஃப்லையும் இருக்கும், அது சினிமாவிலே இருக்க தான் செய்யும். பட் என்னென்னா நம்ம டெடிக்கேஷன் அப்படின்னு கரெக்டாக இருந்தோம்னா, நேரங்காலம் கரெக்டாக இருந்ததுன்னா, நம்மளோட உழைப்பு கரெக்டாக இருந்ததுன்னா இது இருந்துக்கிட்டே இருக்கும். பட் என்னையை பொறுத்த மட்டும் என்ன, நானாக சில படங்களை மிஸ் பண்ணது தான் என்னோடய இறக்கமாக நினைக்கிறேன். நிறைய படங்கள் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம பண்ண முடியாமல் இருந்திருக்கும், அந்த மாதிரி விட்டதை தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஒழிய அதர்வைஸ் சினிமாவில் பெருசாக எனக்கு ஒன்றும் இது இல்லை. அதே மாதிரியே சினிமாவில் ஆக்டிங் தவிர எனக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணணும்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? டைரக்ஷன் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. டைரக்ஷன் கதை ரெடியாக இருக்கா? கதையெல்லாம் இருக்குது, கதை இருக்குது.
அந்த கதைக்கு அந்த டைமுக்கு எந்த ஆர்டிஸ்ட் மார்க்கெட்டபிள் ஆர்டிஸ்ட் வர்றாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு சரி நீங்களே லீடா நடிக்கிறீங்க அப்ப ஏன் சார் வேற அது artist? இன்னொரு ஆளை வச்சு பண்ண டேரக்டர் வேல்யூ. அப்படியா? எஸ். பட் ஆனா இந்த எஸ் சூர்யா ம். பாக்கியராஜ் எல்லாம் பண்ற மாதிரி தன்னைத்தானே வச்சு இயக்கிப்பாங்கல்ல, ஆமா. அந்த மாதிரி ஏதாவது நீங்க- அதுக்கான ஸ்கிரிப்டும் இருக்கு. பட் அது நம்ம வேற படம் ஒன்று ப்ரூவ் பண்ணிட்டு நம்மள இயக்குறதுக்கு ஒரு படமும் பண்ணுவோம். இல் டேக் டைம். அந்த பிளான்ஸ் இருக்கு. இருக்கு பட் கண்டிப்பா டேரக்டராவும் இருக்கு. உங்களை அவதாரம். கண்டிப்பா இருக்கு. ஓகே. மற்றபடி உங்களோட பேர் காரணம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதை கேள்விப்பட்டோம். இது உங்களோட ஒரிஜினல் நேம் இல்லை அப்படின்னு சொல்லி. எஸ், என் பேர் ஆக்சுவலாக விநாயக மூர்த்தி. இப்போ ரெக்கார்டு ஸ்கூல் ரெக்கார்டு அது சினிமாவுக்கு வரும் பொழுது இந்த ராஜ் இஜ்ஜு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நியூமராலஜி காந்த்னு வச்சிருந்திருக்கலாம். அப்படி கூட ட்ரை பண்ணேன் நான். ஓ, விநாயக் அப்படியா? காந்த் விநாயக் காந்த்லாம் ஓ, ட்ரை பண்ணேன். விநாயக் காந்த். ஆமா, பட் அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. விநாயக ராஜ் அப்படின்றது ஓகேயா இருந்தது. அதே அப்படியே மெயின்டைன் பண்ணியாச்சு. ஓகே சார். ஃபர்ஸ்ட் இப்படிதான் ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? விநாயக் ராஜ்ங்கிறது. Okay. பட் விநாயக் ராஜ்னு எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில் இல்லை. விநாயக் இருக்காங்க, வினய் இருக்காங்க, இப்படிலாம் இருக்காங்க. இந்தியன் இண்டஸ்ட்ரியிலேயே மற்ற இண்டஸ்ட்ரி கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. இந்தியன் இண்டஸ்ட்ரியில் விநாயக் ராஜ்ங்கிற பேரில் நான் ஒருத்தன் தான் இருக்கேன். ஓகே. அதுவே ஒரு பெக்குலியரான விஷயம் தான். சூப்பர் சார். இப்போ ஆக்சுவலா இப்போ அந்த ஃப்ரெண்டை பார்க்காம போய் அந்த ஆக்டிங் சான்ஸ் கிடைக்காம இருந்தா இப்போ விநாயகராஜ் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? கண்டிப்பாக ஆக்டிங் பண்ணியிருந்திருப்பேன். ஏதோ ஒரு ரூபத்தில் பண்ணியிருந்திருப்பேன். அன்னைக்கு அது நடந்துருச்சு. அது வந்து எதேச்சியாக நடந்தது. நமக்கு மனசுக்குள்ளே இருந்த ஒரு விஷயம் தான். நடிக்கணுன்றது இருந்தது தான். பட் அன்னைக்கு நடிக்க போகிறோம்னு நமக்கு தெரியாது. அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்தது தான். ஓகே. கண்டிப்பாக அப்படி அந்த வாய்ப்பு இல்லாட்டி நான் சினிமாவுக்குள்ள எப்படி வந்திருப்பேன். பட் ஆனால் வந்த புதுசில் ஒரு பயம் இருந்ததா சார்? ஏன்னா ஒரு முதல் படம் நடிச்சிட்டோம், இதுக்கு அடுத்தடுத்து எப்போ வாய்ப்பு வரும், என்ன மாதிரி நடக்கும், இங்கே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் பார்த்தப்போ அந்த ஒரு பயம் இருந்திருக்கும்ல சார்? கண்டிப்பாக இருந்ததா சார்? கண்டிப்பாக இருந்தது. ஓகே. நிறையவே இருந்தது. ஏன்னா சினிமாவுக்கு இன்னைக்கு சினிமா பேட்டர்ன் வேறு மாதிரி போயிடுச்சு. அன்னைக்கு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் வரும். இப்படி தான் இருந்தது, இப்படி தான் இருந்தது, டான்ஸு ஃபைட்டுன்னா ஒரு டைமிங்காக லைட்டிங் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்ற ஒரு விஷயம்லாம் இருந்தது. பட் அதெல்லாம் நமக்கு வந்துட்டு திடீர்னு நம்ம பண்ணல. அதெல்லாம் கற்றுக்கிட்டே இருந்தோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருந்த விஷயங்கள் தான். பட் அந்த இது வந்தபோது நம்ம அதை லீட் பண்ணிடணுமே, நம்ம வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணுமே அப்படின்றதுக்காக சில எஃபர்ட் போடணும்ல. அது போடும்போதும் சரி நம்ம நின்ற முடியுமான்ற பயமும் இந்த இடத்துல ரீச் பண்ணிட முடியுமான்ற பயமும் இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ கூட இருக்குது. ஓகே. இன்னைக்கும் அந்த ஃபீல் இன்னைக்கு இருக்குது. ஓகே. சூப்பர் சார். பட் ஆனால் அந்த மாதிரி டயத்தில் உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க சார்? இல்லை வந்துடும், எப்படியும் வந்துடும். சினிமாவுக்குள்ளே வர்றதுங்கிறது வந்து ஈஸி கிடையாது. ஒரு தடவை அந்த சினிமா கூப்பிட்டுருச்சுன்னா கண்டிப்பாக சினிமா விடாது. நீங்கள் கரெக்டாக இருந்தால், நீங்கள் டெடிக்கேஷனாக இருந்தால் சினிமா உங்களை விடாது. அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. சூப்பர் சார். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன போயிட்டு இருக்கு? இப்போது லாக்டவுன் ஒரு படம் பண்ணியிருக்கேன் லைக்காவில். இப்போ அடுத்து கதை நாயகன் ஜூலையில் ஒரு படம் ஆரம்பிக்குது பண்ணுறேன். இது இல்லாமல் இன்னும் 2 சின்ன படங்கள் கமிட் ஆகிருக்கு. நியூ ஹீரோ சப்ஜெக்ட்டு கமிட் ஆகிருக்கு. அதில் மெயின் வில்லன் நான் 2 படத்தில் பண்ணுறேன். ஒரு படம் மலையாள படம், 2 தமிழ் படம். சூப்பர் சார். அடுத்தடுத்து ஒரு ப்ராக்ரெசிவான லைனப்ஸ் வச்சுருக்கீங்க. நீங்கள் வில்லனாக பண்ணாலும் சரி, லீடாக பண்ணாலும் சரி, கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணாலும் சரி, நீங்கள் நடிக்கிற படங்கள் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ரொம்ப நன்றி. ஜெயா டிவிக்கும் ஜெயா டிவி நேயர்களுக்கும்